இந்தியாவில் சிறுபான்மையினர் நலனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற வங்கதேசத்தின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. வங்கதேசம் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத்தில் வன்முறைகள் அரங்கேறின. 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமான பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த சூழலில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸின் ஊடக செயலாளர் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் நலனை உறுதி செய்ய இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் பதிலளித்துள்ளார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் நலன் காப்பதில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அட்டூழியங்களில் ஈடுபட்டவர்கள் எந்த நடவடிக்கையுமின்றி சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஷ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் நாட்டு அவலங்களை மறைக்கவே சற்றும் நேர்மையின்றி அண்டை நாட்டை வங்கதேச அரசு குறை கூறுவதாகவும் ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் தொடர்ந்து சீர்குலைந்து வருவது குறிப்பிடத்தக்கது.